காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெபிப்போமா? எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தலைப்பு, வந்து வாசம் பண்ணி இருள் வாழ்க்கையில் கூட உடன் இருக்கிற நம் ஆண்டவர். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் சங்கீதம் 23:4வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். முதலாவது தியான பகுதி சகரியா 2வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரையிலும். ஓஹோ, நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார்.
வந்து வாசம் பண்ணி இருள் வாழ்க்கையில் கூட உடன் இருக்கிற நம் ஆண்டவர். அருமையானவர்களே, இறைவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் அதை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்திருக்கிறீர்கள்? அவர் நம்மோடு வாசம் பண்ணு இருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா? சகரியா கண்ட 2ஆம் மற்றும் 3ஆம் தீர்க்க தரிசன விளக்கத்திலே இன்றைய திருமுறை பகுதியிலே நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேலை அடிமைப்படுத்திய நாடுகள் மீது ஆண்டவர் வெற்றி கொள்வார். வடக்கு நாட்டிலிருந்து மக்கள் யூதாவுக்கு திரும்பி வர அழைக்கப்படுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் தம் விண்ணக உறைவிடத்திலிருந்து இறங்கி மன்னக எருசலேமில் குடிகொள்வார் என்று சகரியா அறிவிக்கிறார். அதாவது வரப்போகும் மெசியாவை பற்றிய எதிர்பார்ப்பும் இங்கே கூறப்படுகிறது. சகரியா 1வது அதிகாரம் வசனம் 11 பார்த்தோமானால், பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதரை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கியமாய் இருக்கிறது என்றார்கள். அருமையானவர்களே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்த பூமி அமைதலும் அமெரிக்கியமாய் இருக்கிறது என்று நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சுற்றி பாருங்கள். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே நிச்சயமாக அமைதலும் அமெரிக்கையும் தான் வரும். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே, நீங்கள் வாழுகிற இடத்திலே, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளிலே, தேசங்களாக இருக்கலாம், குடியிருப்புகளாக இருக்கலாம், ஆண்டவர் வாசம் பண்ணும் போது பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே படிக்கிறோம். ஆண்டவருடைய மக்களின் மேன்மையே இறைவன் அவர்களில் வாசமா இருக்கிறார் என்பதாகும். மெசியாவின் பிறப்போ மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. மெசியாவின் பிறப்பால் ஆண்டவர் எங்கோ இருக்கிறவராக அல்ல, இம்மானுவேல் என இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எழுந்தது. எனவே அது எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. இது ஓரம் கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட மெய்ப்பர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. இன்றும் அருமையானவர்களே, நம்மோடு வாசம் செய்யும் ஆண்டவரால் மகிழ்ச்சியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் இன்றும் நம்மில் வாசம் செய்கின்றவராக காணப்படுகிறார். ஆனால் நாமோ அவரை பல நேரங்களிலே உணர்ந்து கொள்ளாது அவரை எங்கெங்கெல்லாமோ தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் எப்போதும் நம்மில் வந்து வாசம் செய்கிறவர், நம் உடன் தங்குகிறவர். நம் உடன் வாசம் செய்யும் ஆண்டவரை உணர்ந்து அவர் தரும் பாதுகாப்புடன் வாழ்வது மிக மிக சிறப்பானது என்பதை உணர்ந்து வாழ நீங்கள் இந்த காலை வேளையிலே முற்பட வேண்டும். அருமையானவர்களே, இறைவனின் வாசம் நமக்கு கவசம். அதே போல சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனத்திலே, நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடுகிறார். எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த ஒரு சங்கீதம். அந்த 6 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதக்காரருடைய எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார் என்று சொல்லி உங்களால் யோசித்து பார்க்க முடிகிறதா? இருள் என்பது யாரும் விரும்பத்தக்கதல்ல. அது பயமும் திகிலும் தருவது. திருடர்களும் பகைஞர்களும் தீயவர்கள் மட்டுமே இருளை விரும்புவர். உலகில் பல தீமைகளும் திருட்டுகளும் இருளில் தான் நடைபெறுகின்றன. பாவ காரியங்கள் இருளில் தான் நடைபெறுகின்றன. எனவே இருள் என்பது அச்சமூட்டுவதாகவே ஒவ்வொரு நேரங்களிலும் அமைகிறது. மரண இருள் என்பது வாழ்வின் நம்பிக்கையற்ற நிலையை வெளிப்படுத்துகின்றது. இருள் என்பது எல்லாரும் சாதாரணமாக அனுபவிக்கக்கூடியதுதான். ஆனால் மரண இருள் என்பது எதிர்காலமே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது.
கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அப்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே நீங்களோ குடும்பங்களோ நண்பர்களோ யாராவது சென்று கொண்டிருப்பார்கள், இந்த செய்தியை அவர்களுக்கு நீங்கள் அனுப்பும் போது அவர்கள் நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தகைய நம்பிக்கையற்ற நிலையிலும் ஆண்டவராகி நான் உங்களோடு இருக்கிறேன், அவர் நம்மோடு இருக்கிறபடினால் அருமையானவர்களே, நாம் அத்தகைய இருளிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஆண்டவரின் கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதாக, நம்மை பாதுகாக்கிறதாக நம்மோடு இருக்கிறது என்பதே நிஜம். அது மட்டுமல்ல, இருள் நிறைந்திருக்கும் நிலையில் இறைவன் நம்மை நன்மையில் நடத்துகிறார், தேற்றுகிறார், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை உணர்ந்த சங்கீதக்காரனாகிய தாவீது நம்பிக்கையோடு நான் இருளிலே நடந்தாலும் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவர் என்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாவம் செய்தவனாகிய தாவீது இப்படி ஆண்டவர் மேல் என்னால் ஒன்றுமில்லை, நான் பாவி, நான் பாவம் செய்தவன், நான் எதுவும் சாதிக்க முடியாது, ஆண்டவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறார். நீங்களும் நானும் இன்று அப்படித்தான் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. தீமையாக இருள் நிறைந்த இந்த உலகத்திலே இன்று மனிதன் இருளிலே பயணிக்க விரும்புகிறான். இருள் அல்ல அருமையானவர்களே, ஒளியே நித்திய ஜீவனை தரும். ஆண்டவரை பின்பற்றும் போது நாம் ஜீவ ஒளியை அடைய முடியும். இருள் நிறைந்த வாழ்வு நம்மை ஒடுக்கி விடுகிறது. இடரல்கள், துன்பங்கள், நோய்கள், வேதனைகள் ஒளியை மறைக்கும் இருள்களாய் வாழ்வை சூழ்ந்து கொள்கின்றன. ஆனால் நம் ஆண்டவரை நம்முடைய மேய்ப்பராக கொண்டால், நம்முடைய ஆசிரியராக கொண்டால், அவர் நம் வாழ்வின் இருளை நிச்சயமாக அகற்றுவார். எனவே இருள் அகற்றி ஒளி காட்ட நம் உடனிருக்கும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் பின்பற்றி இருளிலிருந்து ஒளி பெற்று வாழ்வோம். வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் மாத்திரமே பெற்று வாழ்வோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இருளிலும் இடராமல் காப்பவர் இறைவன் மாத்திரமே. அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, சகரியா 2வது அதிகாரம் வசனம் 10 மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு இந்த காலை வேளையிலே பேசினவரே, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவரே, நீங்க வந்து வாசம் பண்ணுகிற தேவன், எங்களோடையே வாசம் பண்ணி இருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மாத்திரம் அப்பா. சங்கீதம் 23:4 சொல்லி இருக்கிறது போல, ஒருவேளை யாராவது மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்து கொண்டிருந்தாலும் தேவரீர் அவர்களோட கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே கொடுத்ததற்காக நன்றி. இருளிலும் எங்களோடு இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்மை நம்பி ஆண்டவரே ஒளியின் வாழ்க்கையிலே வெற்றியான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிற உதவி செய்யும். எல்லா வெற்றியும் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நீ சித்தவர் என்னை வெறுக்கிறாய்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.